மந்திர ஷார்ப்னர். முன்னொரு காலத்தில் ஒரு மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் ரமேஷ். ரமேஷ் மிகவும் நல்ல பையன். ஒரு நாள் ரமேஷ் அவனது தந்தையிடம், அப்பா எனக்கு ஷார்ப்னர் வாங்கித்தாங்கப்பா. ஷார்ப்னரா? அப்பா வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரோம் என்ன? பிறகு தந்தை வேலையை முடித்துவிட்டு, ஐயோ, குழந்தை வேற ஷார்ப்னர் கேட்டானே, கடை வேற மூடிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? இங்கே ஒரு ஷார்ப்னர் இருக்குது, இது எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இந்தாப்பா ரமேஷ் ஷார்ப்னர். ஐயா ஷார்ப்னர். சில நாட்களுக்கு பிறகு சரி, ஷார்ப்னர் சீவுவோம். பார்த்தால் அதிலிருந்து தங்கம் வந்தது. அப்பா இங்கே வாங்கலை. இந்த ஷார்ப்னரை சீவுனா தங்கம் வெள்ளி வைரம்லாம் வருதுப்பா. ஹேய், எப்புட்றா? எங்கே கூட நான் சீவி பார்க்குறேன். என்ன, நான் சீவுனா 10 ரூபா நோட்டு தான் வருது, ஆனால் நீ சீவுனா தங்க காசாக வருது. ஏங்க என்கிட்ட கொடுங்க, நான் சீவி பார்க்குறேன். என்ன, நான் சீவனா 1 ரூபா 2 ரூபா தான் வருது. சரி, என்னவோ, இதை வச்சு நம்ம நல்லா பெரிய பணக்காரனை விடலாம். மந்திர ஷார்ப்னரை பயன்படுத்தி ரமேஷின் குடும்பம் இப்பொழுது மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக மாறிவிட்டது. இது அனைத்தையும் தெரிந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த செல்வி, என்னடா இது, ரமேஷ் வீட்டில் மந்திர ஷார்ப்னர் இருக்கா? பாட்டியை போட்டுற வேண்டியது தான். தோ இங்கே வச்சுருக்கான், எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்பாடி, எப்படியோ ஆட்டையை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, இதை சீவி பார்க்கலாம். என்ன நான் சீவனா தவளை வருது, பாம்பு வருது, அவன் சீவனா மட்டும் தங்கம் வருது, வைரம் வருது. இப்போ புரியுதா குழந்தைகளே? நீங்கள் எப்போவுமே நல்லவங்களா இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த கதையில் வர ரமேஷ் மாதிரி நீங்களும் எப்போவுமே நல்லவங்களா இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாழ்வின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.